ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம லக்ஷ்மி ஹியூண்டே டி நகரில் இருக்கிற ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா புதுசாக லான்ச் பண்ணப்பட்ட ஹியூண்டே ஆல்கசாரோட லான்ச் ஈவெண்ட் தான் இது. ப்ளஸ் இந்த ஈவெண்ட்டில் நம்ம இந்த ஹியூண்டே ஆல்கசாரோட ஒரு குயிக் வாக் அரவுண்டையும் பார்த்துட போகிறோம். அதாவது இந்த வண்டியில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் என்னென்னலாம் மாறி இருக்குது முன்னே இருந்த மாடலுக்கும் அப்படின்றத இங்கே இருக்கிற ஒரு எக்ஸ்பர்ட்டே நம்மளுக்கு சொல்லவும் போகிறாங்க. ப்ளஸ் இந்த லான்ச் ஈவெண்ட்டில் என்ன நடந்ததுன்றதை டக்குன்னு பார்த்துருவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மேலே வீடியோவோட ஒரு கார்னரில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி ஹியூண்டேவோட நம்பர்ஸ் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபார் எனி சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் குவரிஸ் அவங்கள ரீச் பண்ண மறந்துடாதீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபுல் அட்ரஸ் டீட்டெயில்ஸும் காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன், ஜியோ லொக்கேஷனும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வண்டிக்கு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும், இல்லை வண்டியை ஃபேமிலி காட்டணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டோர் ஸ்டெப்பில் கூட டெஸ்ட் ட்ரைவ்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ப்ளஸ் லக்ஷ்மி ஹியூண்டே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு டீலர்ஷிப்பு. ஸோ மறக்காமல் அவங்கள ரீச் அவுட் பண்ணிவிடுங்க. அண்ட் ஃபர்தராக இந்த ஈவெண்ட் எப்படி போச்சு அப்படின்னு பார்த்துடலாம். Got too little time, I'ma live up. Head down, push forward through the tough times. 'Cause anything worth doing is a tough. 'Cause I'ma live life for the fight, yeah, I'm here to get it. I got drive, got sight, always have a vision. I don't lie at night, I be in my feelings. I'ma be fine, need time and I'll soon be winning. I live life for the fight, yeah, I'm here to get it. I got drive, got sight, always have a vision. I don't lie at night, I be in my feelings. I'ma be fine, need time and I'll soon be winning. I can feel the blood creeping. ஹியூண்டே ஆல்கசாரை செம்மையாக லான்ச் பண்ணிட்டாங்கல்ல, நைஸ் திங். ஹியூண்டே ஆல்கசாரை நல்லபடியாக லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த க்ரீனிஷ் கலர் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இதை ரோபாஸ் எமரால்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல ஒரு அட்ராக்டிவான கலர். ஐ திங்க் இதுதான் பார்த்திங்கன்னா இந்த பிராண்டுக்கான ஒரு அடையாள கலராக இவங்க யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம பார்த்திங்கன்னா பேலசிட் அப்படின்ற ஹியூண்டேவோட ஒரு பெரிய கார் இருக்குது, அதர் கண்ட்ரீஸில் இருக்குது. அந்த கார்லேயும் பார்த்திங்கன்னா இந்த கலர் தான் மெஜாரிட்டியாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதே மாதிரி இதுலேயும் கொண்டு வந்திருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த டெய்லைட்லாம் கூட பார்த்திங்கன்னா அந்த காரில் இருக்கிற மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் ரிசம்பிள் ஆகுது. ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த பேலசிடை பாருங்கள், முடிஞ்ச நான் ஸ்க்ரீன்லேயும் போடுறேன். ஓகே, ஆல்கசாரை பற்றி ஒரு குயிக்காக நம்ம ஒரு சில விஷயங்கள் பார்த்துருவோம். ஆல்கசார் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருந்து இப்போ மாடிஃபை பண்ணப்பட்டிருக்கு. நிறைய பேருக்கு தெரியும், கிரெட்டாலேருந்து ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் தான் பார்த்திங்கன்னா இந்த ஆல்கசார். அப்கிரேடட் இன் த சென்ஸ் பார்த்திங்கன்னா கிரெட்டா எல்லாருக்குமே பிடிக்கும், கிரெட்டா எல்லாராலையும் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு சில பேருக்கு குடும்பத்தில் நிறைய பேர் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு 7 சீட்டர் வேரியண்ட் தேவைப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்ல. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த கிரெட்டாவோட கிரேவிங் இருக்கிறவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை மீட் பண்ணுறதுக்காகவே இந்த ஆல்கசாரை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆல்கசாரில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை நல்லாவே மாற்றிருக்காங்க. 3 lakhs டிஃபரன்ஸ்லேயே ப்ரைஸ் டிஃபரன்ஸ்லேயே பழைய ஆல்கசார்லேருந்து புது ஆல்கசார் அப்டேட் பண்ணி அப்கிரேடடாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன மேஜர் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் இந்த கனெக்டட் டிசைனில் உங்களுக்கு எல்இடி டிஆர்எஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் கனெக்டட் எக்ஸ்டைப் எல்இடி டிஆர்எஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஃப்ரண்ட் டிசைனே இன்னொரு போல்டான லுக், ஆல்ரெடி ஆல்கசார் போல்டான லுக்கில் இருக்குது. ப்ளஸ் என்ஹான்ஸ்டு போல்டு லுக்கோட உங்களுக்கு ஆல்கசாரோட ஃப்ரண்ட் லுக் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் கிட் பிளேட்டு, அதே மாதிரி டைமண்ட் கட் அலாய்வில் 18 இன்ச் டைமண்ட் கட் அலாய்வில் அதே மாதிரி டிசைன் சேஞ்ச் பண்ணி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 10.25 இன்ச் இன்ஃபோடெயின்மெண்ட், ஆல்ரெடி 10.25 இன்ச் இன்ஃபோடெயின்மெண்ட் தான் இருந்துச்சு. அதே இப்போ பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஹார்ட்வேர் அப்டேட் பண்ணி உள்ளே 10-12 லாங்குவேஜஸ் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. அதில் 2 இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் அண்ட் 10 ரீஜனல் லாங்குவேஜஸ் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க உள்ளே. ப்ளஸ் வாய்ஸ் கமெண்ட்ஸ் உள்ளே 270 ப்ளஸ் வாய்ஸ் கமெண்ட்ஸ் உள்ளே ஒர்க் ஆகும். நம்ம கொடுக்குற வாய்ஸ் கமெண்ட்ஸில் சன்ரூஃப் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், க்ளோஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை சீட் வென்டிலேஷன் ஆன் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணுற மாதிரி உங்களுக்கு புதுசாக ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் டிரைவர் சீட்டில் மட்டும் எலக்ட்ரிக் சீட் கொடுத்துருந்தது, இப்போ கோ டிரைவர் சீட்லேயும் எலக்ட்ரிக்கல் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸாக இருந்த ஆல்கசாருக்கு. ப்ளஸ் இதில் 6 சீட்டர் அண்ட் 7 சீட்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 4 வேரியன்ட்ஸில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எக்ஸிக்யூட்டிவ், அப்புறமேட்டு ப்ரெஸ்டீஜ், பிளாட்டினம், அப்புறம் சிக்னேச்சர் 4 வேரியன்ட்ஸில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 டைப் டிரான்ஸ்மிஷன், டீசலில் 80 கொடுக்குறாங்க, டிசிடி பெட்ரோலில் டிசிடி டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க, மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருக்காங்க. இன்ஜின் 2 டைப் ஆஃப் இன்ஜின் கொடுக்குறாங்க, 1.5 லிட்டர் டர்போ இன்ஜின் அண்ட் 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஒன்லி டர்போ இன்ஜின் மட்டும் இதில் கொடுக்குறாங்க. ப்ரீவியஸ்லி ஆல்கசாரில் 2 லிட்டர் இன்ஜின் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு ஈக்குவலான பவரையும் அதோட மோர் எனர்ஜியாக ஒர்க் ஆகிறதுக்காக உங்களுக்கு 1.5 லிட்டர் டர்போ இன்ஜின் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த ஆல்கசார், நியூ ஆல்கசாரில். ப்ளஸ் உங்களுக்கு பின்னாடி சீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ 6 சீட்டர் ஆப்ஷனில் உங்களுக்கு பின்னாடியும் ஃபோனை வச்சா சார்ஜ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இப்போ புது ஆல்கசாரில் டிஜிட்டல் கீ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் கீ கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட கீயை நீங்கள் டிஜிட்டலாக ஷேர் பண்ணலாம். கீ ஃபோன்லேயே நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், ஐஃபோன்லேயே ஷேர் பண்ணிக்கலாம். கீ எடுத்துகிட்டு போய் ஜஸ்ட்டு கீ டோர் சைடு வச்சிங்கனாலே டோர் அன்லாக் ஆகிடும். டோர் அன்லாக் ஆகி உள்ளே போகிறது, வெஹிக்கிள் ஆன் பண்ணி யூஸ் பண்ணுறது வரைக்கும் நீங்கள்
அக்சஸ் கொடுக்கலாம். கீ கார்டு மாதிரி நம்ம ஹோட்டல் ரூம்ஸ்லாம் போனால் NFC கீ கார்டு கொடுப்பாங்களோ அதே மாதிரி சேம் லைக் கார்லேயும் இப்போ வந்து கொண்டு வந்துருக்காங்க. ஹுண்டாய்க்கு இது ஃபஸ்ட்டு கொண்டு வந்துருக்காங்க. அதையும் அல்கசாரில் தான் நமக்கு ஃபஸ்ட் இன் செக்மெண்ட்டாக கொண்டு வந்துருக்காங்க இந்த ஃபீச்சரை. ப்ளஸ் ப்ரீவியஸாக இருந்த அல்கசாரோட லென்த் வந்து 60 mm இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. அதில் அதே மாதிரி இதில் 7 சீட்டர் ஆப்ஷனில் சீட்டை ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் யூசேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். 6 சீட்டரில் வந்து வெறும் பெண்ட் மட்டும் பண்ணுற மாதிரி ஃபீச்சர் உங்களுக்கு இந்த பிராண்ட் நியூ அல்கசாரில் கொடுத்துருக்காங்க. கிரெட்டா ஆல்ரெடி உங்களோட கிரெட்டாவோட சக்ஸஸ் உங்களுக்கு தெரியும். அதோட 7 சீட்டர் ஆப்ஷன் தான் உங்களுக்கு இந்த அல்கசார். உங்களுக்கு அல்கசார்ன்றது பேரே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்டிலோட பேர் தான் அல்கசார். ஓகேங்களா, உங்கள் ஒரு ஸ்பெயினில் இருக்க கேஸ்டிலோட நேம் வந்து அல்கசார். அதை தான் வந்து உங்களுக்கு இந்த காருக்கு பேராக வச்சுருக்காங்க. என்ன சொல்ல வராங்கன்னா இதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு கேஸ்டில் லைக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும் இந்த கார். இல்லை எவ்ரிதிங். பிரதீப் பார்த்தீங்கன்னா இப்போ முன்னே இருந்த ஆல்கசருக்கும் இப்போ இருக்கிற ஆல்கசருக்கும் என்ன மேஜரான டிஃப்ரென்சஸ்ன்னு சொன்னார். அண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களையும் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆல்கசாரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பெட்ரோல் அண்ட் டீசல்னு சொல்லிட்டு 2 வேரியண்ட்லையுமே கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு வந்து அன்லிமிட்டட் கிலோமீட்டர் வாரண்டி வருது. 3 வருஷத்துக்கு RSA வரும். 5 வருஷத்துக்கு ஷீல்ட் ஆஃப் ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு மெயின்டெனன்ஸுக்கு தனியாக, அப்புறம் ரிப்பேருக்கு தனியான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் 7 வருஷம் வரைக்கும் இந்த வண்டிக்கு நீங்கள் வந்து எக்ஸ்டெண்டட் வாரண்டி வந்து போட்டுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் 3 வருஷம் வரைக்கும் ப்ளூ லிங்க் சப்ஸ்கிரிப்ஷனும் கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் வந்து ப்ரைஸிங் கேட்காம கடைசியில் ஒரு ப்ரைஸ் போட்டுருவாங்க பார்த்தீங்களா, அந்த ப்ரைஸ் போட்டிங்கன்னா இது எல்லாமே இன்க்ளூட் ஆகி வந்துடும். ஓகே, இந்த வண்டி யாராக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 18 லட்சத்துலேருந்து 28 லட்சத்துக்குள்ளே உங்களுக்கு பட்ஜெட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த கார் வந்து நீங்கள் பார்க்குறதுல ஒரு இது. அது மட்டும் இல்லாமல் ஆல்கசாரில் பார்த்தீங்கன்னா 6 சீட்டர் மற்றும் 7 சீட்டர் வந்து ஆப்ஷனாக கொடுத்துட்ருக்காங்க. இந்த வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களும் அந்த ஆல்கசாரை பார்க்கலாம். இந்த வண்டி வந்து டேரெக்டாக மோதுறதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கியா கேரன்ஸோட தான் மோதும். நிறைய பேருக்கு தெரியும் ஹியூண்டையும் கியாவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரே கருவில் மலர்ந்த 2 உயிர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிற மோதிக்கிறாங்க இவங்க. இது மட்டும் இல்லாமல் மாருதி எர்டிகா, டொயோட்டா ரூமியான் 2 ஒன்று தான். ஸோ அந்த மாதிரி இனோவா ஹைக்ராஸ், XV700, ஸ்கார்பியோ, ஹெக்டர் ப்ளஸ், சஃபாரி, இந்த வண்டி இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதோட பட்ஜெட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் லேண்ட் ஆகும். ஸோ நீங்கள் இந்த வண்டி பார்க்குறவங்க அதுவும் பார்க்கலாம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 2 இன்ஜின் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் 16 வால்வ் DOHC டர்போ GDI பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் 160 PS at 5500 RPM-லையும் 253 Nm of torque mated to a 253 Nm of torque at 1500 to 3500 RPM mated to a 6-speed manual transmission and 7-speed DCT கொடுத்துருக்காங்க. இந்த 7-speed DCTன்றது பெட்ரோலில் மட்டும்தான் வருது. டீசலில் பார்த்தீங்கன்னா வந்து 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் 16 வால்வ் DOHC CRDI இன்ஜின் இருக்குது. ப்ரொடியூசிங் 116 PS at 4000 RPM, 250 Nm of torque at 1500 to 2750 RPM mated to a 6-speed manual transmission and 6-speed automatic. ஓகேங்களா. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வேரியண்ட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இந்த 4 வேரியண்ட்டை பிரித்து சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு பல வேரியண்ட்டாக வந்து மாற்றிட்டாங்க. ஏன்னா வந்து 6 சீட்டர் 7 சீட்டர் ஆட்டோமேட்டிக் மேனுவல் DCT ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க காம்பினேஷன்ஸில் வந்து இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸிக்யூட்டிவ், ப்ரெஸ்டீஜ், பிளாட்டினம், சிக்னேச்சர், இதுதான் வந்து 4. இதில் சிக்னேச்சர் தான் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறதுலே டாப் ஆஃப் த லைன். நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறதும் சிக்னேச்சர் தான். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரொபாஸ் எமரல், அதுதான் வந்து இந்த நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது. ஸ்டாரி நைட், ரேஞ்சர் காக்கி, ஃபேரி ரெட், அபிஸ் பிளாக், அட்லஸ் ஒயிட், டைட்டன் கிரே மேட், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொபாஸ் எமரல் மேட், அட்லஸ் ஒயிட் வித் பிளாக் ரூஃப், அதாவது டூவல் டோன் கலர் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில விஷயங்கள். இது மட்டும் இல்லாமல் சேஃப்டி கன்சன்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும்ல 6 ஏர் பேக்ஸ், 4 வீல் ஆல் வீல் டிஸ்க் பிரேக், ADAS level 2 வருது, ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போதைக்கு இருக்கிற எல்லா ஃபியூச்சர்ஸுமே வந்து லோடடாக ஒரு வண்டினா பார்த்திங்கன்னா ஆல்கசார் தான். இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை வந்து இதில் வந்து இறக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, யூண்ட் ஆல்கசாரோட ஒரு குயிக் வாக் அரவுண்ட் தான் இது. கையில் கிடச்ச உடனே வந்து ஃபுல் ரிவ்யூ பார்த்துடலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு ஷேர் பண்ணிவிட்டு முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸை நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். அண்ட் உங்களோட கருத்துக்களையும் ஏதாவது கேள்விகள் இருந்தால் வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஃபார் எனி சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் குவரிஸ் ப்ளீஸ் டூ ரீச் அவுட் டு லக்ஷ்மி ஹுண்டே டி நகர். தேங்க்யூ. இன்னொரு சிறப்பான வீடியோவில் நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பாய், டேக் கேர். வீடியோ நல்லா இருந்திருக்குன்னு